கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரம் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்க போகிறோம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வித்தார்த்துக்கும் பழனியை சேர்ந்த காயத்ரி தேவிக்கும் திருமணம் நடந்து கடந்த புதன்கிழமை சென்னையில் ரிசப்ஷன் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. நாமும் வாழ்த்துவோம். ஒவ்வொரு வாரம் போலவே இந்த வாரமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க ரஞ்சித் இயக்க இருக்கும் படத்தின் செய்திகளை பார்க்கலாம். அட்டகத்தி படத்துல அறிமுகமாயிட்டு தொடர்ந்து தரமான படங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் நடிகர் தினேஷ். இதேபோல் மெட்ராஸ் திரைப்படத்துல ஹீரோவுக்கு சமபலமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கலையரசன். இவங்க இருவரில் அட்டகத்தி தினேஷை ஹீரோவா அறிமுகப்படுத்தியோ கலையரசனுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தையும் கொடுத்திருந்தாரு இயக்குனர் ரஞ்சித். செய்தி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் படத்துல இவங்க இருவரும் நடிக்க இருக்காங்களாம். இதற்கான வாய்ப்பை ரஞ்சித் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்னோட வாமனமே இந்த படத்தின் துவக்க விழாவை இப்போ பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் விக்ரமன் உள்பட பல சினிமா பிரபலங்கள் இந்த படத்தின் துவக்க விழாவில் கலந்துக்கிட்டாங்க. எஸ்கின் பிலிம்ஸ் சார்பாக தயாரிக்கும் என்னோட வாயின்மனமே திரைப்படத்தின் இயக்குனர் பாண்டியன் பேசுகிறேன். இன்னைக்கு வாழ்க்கை தரத்தை இழந்து பாசிட்டிவ் என்ற தாட்டில் போய் கொண்டு இருக்கும் இளைஞர்களை சுற்றி எடுக்கப்படக்கூடிய கதை தான் இது. முற்றிலும் புதுமுகங்களை அறிமுகமாகறாங்க. இந்த படத்துக்கு நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இசையமைக்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு காதல் படம், ரொம்ப மென்மையான ஒரு படம், ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் இந்த படம். எனக்கு ரொம்ப அழகாக பாண்டியன் சார் கதை சொன்னார். கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தொடும். இந்த படம் என்னோட என் மனமே. ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக்கில் நான் நிறைய கோரியோ பண்ணியிருக்கேன். பட் ஒரு பாட்டுமே அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துட்டே இருப்பார். லைக் தட் இந்த பாட்டும் இந்த படத்துலேயே அவர் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி எடுத்துகிட்டு மியூசிக் கோரியோ பண்ணிகிட்ருக்காரு. This is my first Tamil movie and it's debut movie of Pandian sir and I'm doing as heroine role and this is basically a positive role and the story tells about a orphanage girl. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளனாக நான் ஒப்பந்தமாகியிருக்கிறேன். என்னோடு வா என் மனமே இந்த தலைப்பிலேயே உங்களுக்கு இது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு படமாக தெரிந்திருக்கும். மனிதர்களில் மக்களுக்காகவும் அவங்க விழிப்புணர்வை தூண்டுபவர்களாகவும் வாழ்றவங்களை மகான்னு சொல்வாங்க, அபூர்வ மகான்னு சொல்வாங்க. தலைவாசல் விஜய் அபூர்வ மகான நடிக்க தசி இயக்கி இருக்கும் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். அபூர்வ மகான் படம் எங்கள் குடும்பத்தினர் டிஎன்எஸ் தேவர் அறந்தாங்கி குரூப்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டது. இன்றைக்கி பொதுவாக ஒரு சாதாரணமாக ஒரு படம் பார்க்க போனால் எல்லாம் பேயும் சாசுமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு தெய்வ சக்தியான ஒரு படத்தை கொண்டு வந்து பாபா எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வ படமாக பாபா படத்தை எடுத்துருக்குறோம். இந்த படத்தோட டைரக்டர் என் பேர் கேஆர் மணிமுத்து. இந்த படத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா நடிகர் வினு சக்கரவர்த்தி சாரை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அதில் ஒரு கோயில் தர்மகர்த்தாவாக வினு சக்கரவர்த்தி சாரை நடிக்க வைக்கலான்ட்டு நான் போய் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவர் படுத்த படுக்கையாக எந்திரிக்க முடியாமல் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். அப்போ நான் எதார்த்தம் பார்க்க போயிட்டு சும்மா ஏதாவது சொல்லிட்டு வரணுங்கிறதுக்காக, சார் கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு நடப்பீங்க, இந்த பாபா படத்தில் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு ஒரு மாதத்தில் அவர் எழுந்து நடத்து இந்த படத்தில் ஃப்ரீயான எந்த விதமான பணமும் வாங்காமல் அவர் நடிச்சு கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் பாபாவினுடைய அற்புதங்கள் இருக்குது. எனக்கு மணி இஸ் நாட் அன் இஷ்யூ. ஏன்னா பாபா கெட்டப் எனக்கு கரெக்டாக வந்தால் தான் நான் பண்ணுவேன் முத்து. ஏன்னா பாபா அப்படின்றவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குரு. அவர் ஹிந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், ஜெயின் ஆகட்டும், புத்திஸ்ட் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்பொழுது மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பாபா அக்செப்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஒரு ஆட்டோக்காரனோ ஒரு ரிக்ஷாக்காரனோ பண்ணிடலாம். இந்த ஆட்டோக்காரனுக்கு இது மாதிரி தான் இருப்பான், இந்த ஆட்டோக்காரன் இது மாதிரி இருப்பான்னு சொல்லிடலாம். பட் பாபா அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம். ஸோ எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கணுன்றது அது மணிமுத்து டெஃபினெட்லி வி டிட் லாட் ஆஃப் டீம் ஒர்க் அண்ட் வி டிட் இட். இசையமைப்பாளர் தசி பேசுகிறேன். அபூர்வ மகான் இது ஒரு அற்புதமான ஒரு படம். இதில் மணிமுத்து டைரக்டர் ஒரு அற்புதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, சார் ஒரு 4 சாங்கு பண்ணோம், நீங்கள் பண்ணி கொடுங்க,
இது பாபாவுக்காக நீங்கள் செய்கிற சேவை அப்படின்னாரு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சாங் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. பாபாவினுடைய அற்புதங்களை விளக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்தை எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டும். மோகன் இயக்க ஞானதேஷ் அம்பேத்கர் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஆச்சாரம். கணேஷ் வெங்கட்ராம் ஹீரோவா நடிக்க முன்னாவும் இவருடன் இணைந்து நடிச்சிருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த இந்த திரைப்படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். என் பேர் அம்பேத்கர், ஞானதேஷ் அம்பேத்கர், ஆச்சாரம் படத்துடைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் வந்து நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். படத்துடைய கதாநாயகி அப்பாவாக பண்ணியிருக்கேன். ஒரு கண்டிப்பான அப்பாவா. ஒரு செல்ஃபோன் கூட வாங்கி கொடுக்கக்கூடாது மகளுக்கு, கலாச்சாரம் சீர் ஆயிரம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அப்பாவாக இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். என் பேர் மோகன் கிருஷ்ணா, அச்சாரம் திரைப்படத்துடைய இயக்குனர் நான். எனக்கு இது முதல் படம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் த்ரில்லர். அது மாதிரி இது வரைக்கும் காதல் சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க, லவ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ண பிறகு என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் வேறு ஒரு பரிமாணத்தோடு நான் ஒரு இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அச்சாரம் ஒரு த்ரில்லர், இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் இந்த படத்தில் பூனம் கௌர், முன்னா, ரேகா ஹாரிஸ் மேம், நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவேன். And I've got a double role in the film. Not double role, like a double shade in the film. So I hope you all will like the character Ramya. நான் உங்கள் முன்னா சைமன் பேசுகிறேன். நிறைய த்ரில்லர் ஃபிலிம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயப்படுற மாதிரி சீன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் நல்ல ஒரு மெசேஜ், ஒரு காதல் ஜோடிங்களுக்கு இல்லை நல்ல ஒரு நம்ம பேரண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். பல படங்களில் யதார்த்தமாக நடித்த நடிகை த்ரிஷா. செய்தி என்னன்னா, 12 வருடங்கள் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கும் த்ரிஷா ஒரு புதிய படத்திற்காக 20 வயது இளம் பெண்ணாக நடிக்க இருப்பதற்காக 10 கிலோ எடையை குறைச்சிருக்காங்களாம். ஜீவா கெட்டப்பை மாற்றி நடித்து கொண்டிருக்கும் திருநாள் படத்தில் நயன்தாரா கிராமத்து பொண்ணா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தமிழ் கலாச்சாரத்தை சுமந்த பெண்ணா இவங்க நடிக்க இருக்காங்களாம். இன்று நேற்று நாளை இந்த படம் டைம் மெஷின் அப்படின்ற புது கான்செப்டை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காரு தயாரிப்பாளர் CV குமார். இந்த படத்தில் விஷ்ணு தன்னை முழுவதுமாக மாற்றி நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். இந்த படத்துக்கு தான் நான் வந்து என்னோடய படங்களில் வந்துட்டு செட்டுக்கே நான் போகாத ஒரு படம். இந்த படம் வந்து நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போனது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க போய் ஷூட் பண்ணுறாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க கூட பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு இவங்க மேலே எல்லாருமேலேயும் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. அவர் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு 3 டயத்தையும் அவங்க வந்து காட்ட வேண்டியிருந்துச்சு. ஒன்று ப்ரெசண்டில் இருக்க லைவ் என்வரான்மெண்ட் அண்ட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு, சென்னை எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்கள். அது போக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு 2065 அந்த மாதிரி டயத்தில் சென்னையோட ஒரு அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே அவர் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. என் பேர் ஆர் ரவிக்குமார், இன்டர்நெட் நிலை படத்தோட இயக்குனர். என்னோட முதல் படம். நான் வந்து இதுக்கு முன்னாடி சூதுகோம் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். விஷ்ணு விஷால், கருணா சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஆரம்பத்துலேருந்தே. இப்போ சென்னையில் தான் ஷூட்டிங் பண்ணோம். ஹீரோயின் மியா ஜார்ஜ் எல்லாம் இவங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த படத்தை முதல் படமாக இருந்தாலும் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை பண்ண முடிஞ்சுது. ஒரு டைம் ட்ராவல் பேஸ் படம் இது. ஸோ டைம் மிஷின் வச்சுக்கிட்டு நாங்களாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அராஜகம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். நானும் கருணா வந்து சேர்ந்து நிறைய லூட்டி அடிச்சிருக்கோம் இந்த படத்தில். அண்ட் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து இந்த கதை இருக்கும். அமரகாவித்துக்கு அப்புறம் நான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன் இப்போ இன்று நேற்று நாளே. இந்த மூவியில் வந்து என்னோடய கேரக்டர் நேம் வந்து அனு. இந்த ஹீரோயினும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஜானர். பட் அதை எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ரசிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. என் பேர் வசந்த், இன்டர்நெட் நாளோட கேமராமேன். இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் தான் இருக்கும். மேஜராக ஒரே ஒரு போர்ஷனோட செட்டாக ஷூட் பண்ணோம். மற்றபடி செட்டியை சுற்றி ஒரு லைவுக்குள்ளே ஒரு ஃபேண்டசி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நான் விவேக், இந்த படத்தோட பாடலாசிரியர். நான் காதலி அப்படின்னு இன்று நேற்று நாளைன்னு இந்த படத்தில் இடம்பெற ஒரு பாடலை நான் எழுதியிருக்கேன். டைம் மிஷினையும் லவ்வையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை சேர்த்து தான் இந்த பாடலை எழுதியிருக்கேன். ஒரு டைம் மிஷினில் ஒரு பொண்ணை கூட்டு போய் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு இது. ராதா மோகன் இயக்கத்தில் நந்திதா முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் உப்பு கருவாடு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை ஜோதிகா வெளியிட்டு தங்களுடைய நட்பை பலப்படுத்திக்கிட்டாங்க. உலகநாயகன் கமலஹாசன் நடித்திருக்கும் பாபநாசம் திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கு. இந்த படத்துடைய பின்புலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம்.
ஒரு கதையை 3 மொழிகளில் ஒத்திகை பார்த்து வெற்றி என்று ஊர்ஜிதமும் செய்து எங்கள் கையில் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஜீத்து அவர்கள் எழுதியதற்காக. அது ஏதோ 2ஆம் பட்சம் மாதிரி சொன்னாலும் அதுதான் முதல் தடம் இந்த நாங்கள் கால் பதித்ததற்கான அடையாளமாக. இதில் இந்த நடிகர்களை பற்றி சொல்லும்போது எல்லா நடிகர்களும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். என் படத்தில் நான் எழுதி இயக்கி தயாரித்த படங்களில் நடிகர்கள் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எழுதவும் இல்லை, இயக்கவும் இல்லை. ஆனால் நடிகர்கள் எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அது எனக்கு பொறாமையாக இருக்கிறத விட பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு சார் ஃபார் பாபநாசம் அகெயின். ஏன்னா உத்தமில்லன்லேருந்து இதில் வேறு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கோரிங் ட்ரை பண்ணியிருக்கோம். சாங்ஸ் 2 சாங் இருக்குது. பட் 2 சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். ஒரு ஃபேமிலியோட இன்னசென்ட் சைட், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு நமக்கு கேட்க நினைக்கிற சில கொஸ்டின்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். இந்த டைலக்ட் பேசுகிறது, ஏன்னா எல்லாரும் பேசியிருக்காங்க. ஜஸ்ட் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக, அதாவது அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால எல்லாரும் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி பேசுகிறது. இந்த படம் நான் தெலுங்கில் நான் இயக்குனேன். அப்போ 40 நாளில் முடிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. இவர் 39 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ என்னுடைய ஒரு நாள் கூட நான் படப்பிடிப்புக்கு போகல. ஏன்னா எனக்கு தெரியும் இது அவங்க படம் மாதிரி நினச்சி, ஏன்னா நாங்களாம் ரொம்ப வருஷம் எங்களுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் போகலனா கூட அது வேலை நடக்கும் அப்படின்னு. இன்றைக்கி சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.